இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா பையனை பார்த்தா அட்ராக்ஷனா வரும். அதெல்லாம் ரியல் லவ்வே கிடையாது. அதெல்லாம் லவ்வே கிடையாது. ரியல் லவ் நீ லவ்னு சொன்னா ஒரே கக்கபக்கன்னு சிரிப்பு. ஆக்சுவலா ஒரு சிரிப்பால அங்கங்க தெரியுது எனக்கு. ஆக்சுவலா ரியல் லவ்னா உண்மையை சொல்றேன், பேரண்ட்ஸ் உன் மேல காமிக்கிறதா. நான் 2011 என் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். நான் ஆக்சுவலா ரொம்ப தீயா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ எனி டைம் மீட்டிங் லேட்டா போவேன், டெய்லி திட்டு விடுவேன் எனக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நான் என் ஹெல்த்தே நான் பார்க்காம பயங்கர விக்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் இந்த 2011 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 வருஷம் கிட்ட. அது வரைக்கும் நான் வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னா காதலே வாங்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சொல்லிட்டு மதிக்காம கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சொல்ல அம்மா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சண்டே கூட வேலைக்கு போவேன், சண்டே கூட போய் கிளாஸ் எடுப்பேன். எனக்கு கண்டினியூஸா கிளாஸ் எடுத்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும். மதிக்கவே மாட்டேன். இல்ல எனக்கு கிளாஸ் இருக்கு, 2004 போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி விளையாடுறதுல பண்ண முடியாது, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு போயிட்டே இருக்கேன். 2018 எனக்கு ஒரு இடி இருந்துச்சு. என்னாச்சுன்னா திண்டிவனம் தான் நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு பாடி வந்து ஒரு ஷிவரிங்கா ஒரே ஃபீவரா இருக்கு. அடுத்த நாள் கிளாஸ் 200 பேர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண மணிக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எனக்கு 8 மணி நான் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி போனா உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ்ன்றாங்க. எனக்கு இது பயங்கர ஷாக். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. டாக்டர் சொல்ற சிக்கன் பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னாரு. இல்ல சார் டாக்டர் கிளாஸ் இருக்கு, எனக்கு எப்படியும் நீங்க அமிச்சணும், ஷூலாம் வந்துருவாங்க, நான் போய் ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் நான் எப்படின்னா வீட்டிலே இருக்க மாட்டேன், வீட்டில் அடங்க மாட்டேன். ஆக்சுவலா ஃபுல்லா ஆஃபீஸ் போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து எனக்காவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க அப்பா சொல்ற இல்லடா நீ போகாதடா, நீ வந்து ஆக்சுவலா கட்டாயமா இருக்கணும், சிக்கன் பாக்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டில் இருந்தேன். அப்பதான் ரியல் என்னோட பேரண்ட்ஸ் லவ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். சிக்கன் பாக்ஸ் வந்து ஈஸியா பரவும். என் அண்ணா வந்து அப்ப வேலைக்கு போறான். அங்க என் ரூம் இருக்குன்னா என் அண்ணன் அப்படி சொல்லுவான், ஏய் பாய்டா அப்படின்னுவான். எனக்கா காண்டா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? அதான் கிட்ட வந்தா என் மேல வந்துருமா. எங்க அப்பா நம்ப மாட்டேன். அந்த வேப்பலை நீம் லீவ்ஸ் போட்டுருப்பாங்களே, எங்க அப்பா அதெல்லாம் எடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, கிளீன் பண்றாரு. எங்க அம்மா எல்லாம் வந்து பண்றாங்க, எங்க அம்மா ஊட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் நடக்குது. எங்க அம்மா அப்பாவுக்கு அது வரல, ஆனா எங்க அண்ணனுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ராத்திரி 1 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு கத்திட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 days இந்த சிக்கன் பாக்ஸ் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஃபீவர் அப்படியே ஷிவரிங்கா இருக்கும். அடுத்த 3 days வந்து ஒரு அரிப்பு வர ஆரம்பிக்கும், பயங்கர இச்சிங் இருக்கும். நான் வந்து எங்க அப்பா குறைச்சி இச்சிங்க தான் அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆக்சுவலா நான் வந்து இங்க உட்காரணும்னு சொல்லி அடம் முடிச்சு அப்படி டார்ச்சர் பண்ணிருக்கேன். அந்த 10 நாள் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரியலாவே ஒரு பேரண்டோட லவ் தான் உண்மையான லவ். ரியலா அப்படி ஒரு கேர் பண்ணிட்டாங்க. அந்த 10 நாள் வந்து எனக்கு நான் அப்பதான் தெரிய ஆரம்பிச்சு பேரண்ட்ஸ் லவ்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? நல்லா கை தட்டு பார்க்கலாம். சீரியஸா சொல்றேன், உனக்கு யாரு வேணா கெடுதல் நினைப்பாங்க, அப்பா அம்மா உனக்கு கெடுதலே நினைக்க மாட்டாங்க. அப்பா அம்மா மாதிரி ஒரு உள்ள உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க லைஃப்ல. அது நீ லவ்வரா சொல்லலாம், ஒய்ஃபா சொல்லலாம், உன் குழந்தை சொல்லலாம், நீ என்ன வேணா சொல்லலாம். அப்பா அம்மாவை காமிக்கிற லவ் தான் உண்மையான லவ்.